என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த அபார்ஷன் ஸ்டோரியை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க கனவாத்துக்கு பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் பேசலாம். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன டைம் நான் ஊரில் தான் இருந்தேன். ஸோ அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் செக் பண்ண போனேன். அங்கே வந்து பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து எடுக்கும்போது அந்த வேல்யூ டபுள் ஆகலை. எனக்கு அந்த டைம் அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ லேபில் இருந்து என்ன கால் பண்ணி சொன்னாங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 டேஸ்லேயே எனக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது டாக்டர் என்னோட ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இது கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஆனாலுமே எனக்கு வந்து அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை. ஒரு 10-15 டேஸ் அந்த ப்ளீடிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ அபார்ஷன் ஆகிடுச்சு ஏர்லி ஸ்டேஜ்லேயே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் மறுபடியும் பெங்களூர் கிளம்பி போயிட்டேன். பெங்களூர் வந்த அப்புறமா மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அதனால் வேறு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை செக் பண்ண போனேன். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரைட் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. எக்டோபிக் ப்ரெக்னன்சினாலே உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா நம்மளோட ஃபெலோபியன் டியூப்பில் வந்து அந்த குழந்தை வளர்ந்து அந்த டியூபை வெடித்து நமக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. லக்கிலி ஏர்லி ஸ்டேஜ்லேயே எக்டோபிக் ப்ரெக்னன்சியை டிடெக்ட் பண்ணனால ஆப்ரேஷன் பண்ணி டியூப் ரிமூவ் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. மெடிசன்ஸ் மூலமாகவே ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க. கொஞ்சம் பேசிக் டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் என்னோட எக்டோபிக் ப்ரெக்னன்சியை கிளியர் பண்ணாங்க. அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணோம்னா செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறத தடுக்கும்.